துவரம் பருப்பு, அரை கப் கருப்பு உளுந்து, தினை அரிசி அரை கப், நாம் குதிரைவாலி அரிசி இருந்தால் 1/4 கப் சேர்த்து விடலாம். இவை அனைத்தையும் நன்றாக கழுவி சுத்தம் செய்து குறைந்தது ஒரு 4 மணி நேரம் நாம் ஊறவிட வேண்டும். நாம் அரிசி நன்றாக ஊறவும் மிக்ஸி ஜாரில் அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பருப்பு 6 மணி நேரம் நன்றாக ஊறி வந்து விட்டது. இப்பொழுது நாம் இதை மிக்ஸி ஜாரில் அரைத்து விடலாம். நாம் ஊற வைத்த அரிசி பருப்பை ஒரு 4 முறை நன்றாக சுத்தம் செய்து அரைத்து விடலாம். நாம் மிக்ஸி ஜாரில் பருப்புடன் காய்ந்த மிளகாயும் போட்டு அரைத்து விடலாம். நாம் பெரிய மிக்ஸி ஜார் என்றால் மொத்தமாக போட்டு அரைக்கலாம். சிறியது என்றால் 2 முறை அரைத்து விடலாம். நாம் தேவையான அளவு உப்பும் போட்டு அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அடை மாவு இப்படி நன்றாக அரைத்து எடுத்த பின் இதனுடன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம். நாம் சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நாம் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் தோசை சட்டியை காய வைத்து அடை தோசை ஊற்றி விடலாம். நாம் அடை தோசை ஊற்றும் போது முருங்கை இலை இருந்தால் தூவலாம். இல்லை என்றால் நாம் கல்யாண முருங்கை இலை இருந்தாலும் பொடியாக நறுக்கி தூவினால் டேஸ்டியாக இருக்கும். தோசை சட்டி நன்றாக காயவும் நாம் அடை தோசையை ஊற்றி விடலாம். நாம் அடை தோசை மிக மெலிதாக ஊற்றாமல் சற்று தடிமனாக ஊற்றினால்தான் டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவு ஊற்றிய பின் நாம் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய கல்யாண முருங்கை இலை, நாம் எண்ணெய் ஊற்றி விடலாம். இதற்கு நல்லெண்ணெய் ஊற்றினால் டேஸ்டியாக இருக்கும். நாம் அடை தோசையை வேக வைக்கும்போது ஹை ஃப்ளேமிலே வைத்தால்தான் நன்றாக வெந்து வரும். நாம் திருப்பி போட்ட பின் மிதமான தீயில் 1 நிமிடம் வைத்து எடுத்து விடலாம். அடை தோசை நன்றாக வெந்த பின்பு நாம் திருப்பி போட்டு